வணக்கம், நான் கீதா அன்பழகன். இன்னைக்கு என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி பற்றி தான். அதாவது மே மாதம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் கூடிய நேரத்தில் மதியம் 1 மணிக்கு ரிஷபராசியில் இருந்து, அதாவது பிரகஸ்பதியாகிய குரு பகவான் சரவீடான மேஷ ராசியில் இருந்து ஸ்திர வீடான ரிஷப ராசிக்குள் மதியம் 1 மணிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்கள் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 ராசிகளுக்கு பதிவு போட்டிருக்கேன். 7 ராசிக்கு துலாமுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ 8வது ராசியாகிய விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? விருச்சிக ராசிக்கு இதுவரை 6ல் இருந்து எல்லா விதத்திலும் கஷ்டங்களையும் பாடாய்படுத்தி கொண்ட பல பிரச்சனைகளையும் நீங்கள் தாங்க முடியாமல் தவித்தீர்கள். பணத்தட்டுப்பாடு, நோய் நொடிகள், எல்லா விதமான சூழ்ச்சிகளிலும் மாட்டிக்கொண்டு அவமானம், அவஸ்தை என்று உங்களால் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகளில் இருந்து கஷ்டப்பட்டீர்கள். இப்பொழுது அந்த கஷ்டங்கள் அத்தனையும் பனி போல் மறையப் போகிறது. ஏனென்றால் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன், கலஸ்திரஸ்தானம், அந்த மாதிரியான இடத்திற்கு வருவது மிகவும் சிறப்பு. இனிமேல் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து அனைத்தும் நிகழக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, அன்பு மேலோங்கக்கூடிய தன்மையாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு பயிற்சி 1/5/2024 முதல் 13/4/2025 வரை 7லே அமர்கிறார். இது உங்களுடைய ராசியை பார்க்கவிருப்பதால் கவலை ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்த உங்கள் முகத்தில் இனி மகிழ்ச்சி ரேகைகள் மலரத் தொடங்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாக்கி அதனால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். அடுக்கடுக்காக ஏற்பட்ட விபத்துக்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு முன்னேறுவீர்கள். கணவனுடன் வந்த பகைமை நீங்கும், சந்தேகம் விளங்கும், ஒருவருக்கு ஒருவர் மனமிட்டு பேசுவீர்கள். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். உங்களை எதிர்த்து கொண்டிருந்த உறவினர்கள், தோழிகள் எல்லோரும் அடங்குவார்கள். வளைந்து பேசுவார்கள். வருமானம் உயரும், வசதிகள் கூடும். வீடு மனை வாங்குவீர்கள். வாகனத்தை மாற்றுவீர்கள். தள்ளிப்போன திருமணம் முடியும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மாமனார் மாமியார் உங்கள் வார்த்தையை இனி மறுத்து பேச மாட்டார்கள். மச்சினர் மரியாதை தருவார். மருந்து மாத்திரை நீங்கி ஆரோக்கியம் அழகு கூடும். குரு 3ஆம் வீட்டை பார்ப்பதால் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். கணவரும் உங்களுடைய புது திட்டங்களை ஆதரிப்பார். குரு லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதரர் வகையில் ஆதாயம் உண்டு. உங்களின் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள். குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் இனம் கண்டறிந்து ஒதுக்குவீர்கள். விலை உயர்ந்த ரத்தினங்கள், ஆபரணங்கள் வாங்குவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணம் ஒன்று கிடைக்கும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் உங்களுடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்வார்கள். சொந்த பந்தங்களின் அன்பு தொல்லைகள் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். பூர்வீக சொத்தில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வீர்கள். சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டி வரும். எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக தலையிட்டு முடிவெடுப்பது நல்லது. சொத்து வாங்கும்போது முறையான பட்டா, வில்லங்கம், சான்றிதழ்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்குங்கள். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. ஷேர் மூலம் நல்ல பணம் வரும். எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். கோயில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். புது பதவிக்கு உங்களது பெயர் பரிந்துரை செய்யப்படும். சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். வேற்று மாநிலத்தவர்கள், மாற்று மதத்தவர்களால் திடீர் திருப்பம் உண்டாகும். சிலர் சொந்தமாக தொழில் தொடங்குவீர்கள். அரைகுறையாக நின்ற வீடு கட்டும் பணி தொடங்குவீர்கள். நட்சத்திர பலனாக குரு பகவான் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இந்த நாளில் இந்த நேரத்தில் இருக்கிறார்.
அந்த நேரம் அந்த டேட்டு நான் சொல்கிறேன், அதை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பணிகளை நீங்கள் புதுசாக திட்டமிடுறீங்க, ஒரு கடைக்கால் எடுக்கிறீங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, பத்திரப்பதிவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது எந்த காலம் சாதகமாக இருக்கிறதோ, எந்த நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கிறதோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் புதிய முயற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் 100% உங்களுக்கு அது வெற்றியில் முடியும். இப்பொழுது குரு பகவான் 1/5/2024 முதல் 13/6/2024 வரை உங்களின் ஜீவனாதிபதியான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் சாதித்து காட்டுவீர்கள். தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். எதிலும் வெற்றி கிடைக்கும். புது வேலை வாய்ப்புகள் அமையும். அரசால் ஆதாயம் அடைவீர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக முடியும். தள்ளிப்போன கல்யாணம் கூடி வரும். வீடு மனை வாங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். முக்கிய பிரமுகர்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுவீர்கள். 13/6/2024 முதல் 19/8/2024 வரை மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரை உங்களின் பாக்கியாதிபதியான சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பணவரவு அதிகரிக்கும். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் குறையும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. நிரந்தர வருமானத்திற்கு வழி தேடுவீர்கள். விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் வாங்குவீர்கள். புது வாகனம் அமையும். 20/8/2024 முதல் 27/11/2024 வரை மற்றும் 10/4/2025 முதல் 13/4/2025 வரை உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் மிருகசீரிட நட்சத்திரத்தில் குரு செல்வதால் திடீர் யோகம் உண்டாகும். சொத்து வாங்குவீர்கள். ராஜதந்திரத்தால் வெற்றி அடைவீர்கள். பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மூத்த அதிகாரிக்கு நெருக்கமாவீர்கள். இந்த குரு மாற்றம் பிரச்சனைகளாலும் சிக்கல்களாலும் முனகிக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் துலங்க வைப்பதும் பணவரவை தருவதாகவும் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி கல்யாணம் கைகூடும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வீர்கள். வழக்கு சாதகமாகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கல்வியில் நல்ல மார்க் எடுத்து நல்ல மதிப்பெண் எடுத்து அதற்கான கல்விக்காக சரியான காலேஜியை தேர்ந்தெடுத்து உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றது. நீங்கள் வழிபட வேண்டிய இந்த குரு பலன் இன்னும் அதிகமான பலன்களை தருவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எது என்றால் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் எறையூர் என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நெய்விளக்கேற்றி வழிபடுங்கள். செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு உதவுகள், வசதி பெருகும். அது மட்டும் இல்லாமல் முருகனின் செவ்வாய் நட்சத்திரமாகிய நீங்கள் முருகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு வளமான வாழ்க்கை கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.